ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் சப்பாத்தி செய்ய போகிறோம். அதுக்கு இது ஒரு டிஃபனுக்கு கிட்ஸுக்காண்டி ஜென்ரலாக ஷார்ட்டாக ஸ்வீட்டாக பண்ணுறது. அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். ஆனியன், சப்பாத்தி போட்டு கொஞ்சம் பிச்சு பிச்சு குட்டி குட்டி, ரொம்ப குட்டியாக இல்லாமல் ஓரளவு பொடி பண்ணி வச்சுருக்கு. கேரட், கார்லிக், கேப்சிகம், கொஞ்சோண்டு பச்சை மிளகா, அப்புறம் தக்காளி, அப்புறம் கிட்ஸுக்குன்றனால நம்ம சீஸ் கொஞ்சம், அப்புறம் மிளகாப்பொடி கொஞ்சோண்டு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கேஸ் ஆன் பண்ணி கொஞ்சம் நெய் ஊற்றிக்கணும். பசங்களுக்குன்றனால நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். டிஃபனுக்கு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ நெய் காஞ்சிருச்சு. ஆனியன், இது ரொம்ப ஈஸி. இதுதான் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சீக்கிரமாகவே உங்களுக்கு முடிஞ்சிடும். நீங்கள் சப்போஸ் நாள் சப்பாத்தி போட்டு வச்சுருந்தா கூட அதை ஸ்டோர் பண்ணி அதை கூட காலையில் எழுந்திரிச்சோன்னே இப்படி பண்ணலாம். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் மட்டும் நறுக்கி டக்கு டக்குன்னு. டிஃபனுக்கு இது கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி சும்மா போட்டு கொண்டு போகிறது கொஞ்சம் விரச்சாப்பில் இருக்கும். அதை எப்படி பண்ணி கொண்டு போனோம்னா கொஞ்சம் மசாலா சப்பாத்தி டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ கார்லிக், அடுத்து கேப்சிகம், அப்புறம் கேரட் துருவி வச்சது, அப்புறம் தக்காளி, இதே மெத்தடில் நீங்கள் எக்கு எது வேணால் போடலாம். பன்னீர் நிறையா இருக்குது. நான் உங்களுக்கு அடுத்தடுத்து நிறையா ரெசிபி சொல்கிறேன். ஆனால் ரொம்ப போட்டு வதக்கக்கூடாது இந்த மசாலா சப்பாத்திக்கு. டோட்டலி ஒரு 3-4 மினிட்ஸில். உப்பு ரொம்ப அதிகமாக போடக்கூடாது, ஏன்னா சப்பாத்தியில் பிணையிறப்போ உப்பு போட்டிருப்போம். ஸோ அதனால் ஃப்ளேமும் சிறுசாக வைக்கக்கூடாது, நல்லா பெருசாக வச்சு டக்கு டக்குன்னு வதக்கி, அப்போனா தான் சாப்பிட்றப்ப ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். கேரட் எல்லாமே வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் அது மசாலா சப்பாத்தின்னு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா எம்மியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் மிளகா பொடி போட்டாச்சு. அவ்வளோதான், இவ்வளோ தான் வதக்கி சப்பாத்தியை பிச்சு வச்சுருந்த சப்பாத்தியை ஆட் பண்ணிடணும். ரொம்பையும் மிக்சியில் பொடி பண்ணி அப்படிலாம் போட்டோம்னா ரொம்ப பொடிசாக வேறு மாதிரி போயிடும். இந்த மாதிரி பிச்சு பிச்சு வச்சுக்கிட்டா தான் கொஞ்சம் அந்த சில்லி பராத்தா அந்த மாதிரிலாம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதோட குழந்தைகளுக்குன்னா சீஸ் போட்டுக்கலாம். இல்லை பெரியவங்க அப்படின்னு சொன்னால் வேணாம்னா சீஸ் போடாமல் இருந்துக்கலாம். அப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஜென்ரலாக பிள்ளைகளுக்கு அப்படின்றப்ப சீஸ் போட்டால் கொஞ்சம் இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும்.
சீஸ் போட்ட உடனே ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை. அது அப்படியே மெல்ட் ஆகி கொஞ்சம் நல்லாயிருக்கும். லன்ச் ஸ்பெஷல் வெஜிடபிள் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இது பசங்களுக்கு டிஃபனுக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. தேங்க்யூ.